பயங்கர ஆசை, 2 பேர் சினிமா பைத்தியம். ஸோ என்ன பண்ணுவாங்கன்னா தியேட்டருக்கு போயிட்டு ஒரே ஒரு டிக்கெட் மட்டும் தான் வாங்குவாங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஒரு அண்ணா பார்ப்பாரு, செகண்ட் ஹாஃப் தம்பி பார்ப்பாரு. 2 பேர் பார்த்துட்டு அதே டிக்கெட்ல வெளியே வந்து மாற்றி மாற்றி கதை சொல்லியிருப்பாங்க ஒருத்தர்கிட்ட. இதான் ஃபர்ஸ்ட் ஹாஃப் கதை, இதான் செகண்ட் ஹாஃப் கதை. இப்படி ஒரு ஃபேமிலி தான் எங்கள் ஃபேமிலி. அண்ட் அங்கிள் வந்து ஒரு 10th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் 2 பேர் படித்தாங்க எப்படியாவது கஷ்டப்பட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கிள் அப்பா கிட்ட என்ன சொன்னாங்கன்னா ஹையர் ஸ்டடீஸ் பண்ணுறதுக்காக நம்ம கிட்ட காசு இல்லை எப்படியோ. ஸோ நான் வந்து போய் வேலை பார்க்குறேன், அதில் சம்பாதிக்கிற காசுல நீ நீ போய் வேலை பாருன்னாரு, படிக்கிறாரு. ஸோ ஏன்னா படிச்சுட்டு நீ வேலை பார்த்தா தான் நம்ம குடும்பம் நல்லா இருக்கும்னு சொல்லி அவர் வந்து அவரோட ஸ்டடீஸை சாக்ரிஃபைஸ் பண்ணாரு. ஏன்னா நீ நல்லா படிக்கிற, எனக்கு படிக்க வரல சுத்தமா, ஸோ பேசாம நான் போய் வேலை பார்க்குறேன் அப்படின்னாரு. அப்படி படிக்க வச்சு அங்கிள் கூலி வேலை பார்த்து ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை பார்த்து காசு சேர்த்து அப்பா படிக்க வச்சு அப்பா ஐபிஎஸ் ஆனாரு. அவரோட பையன் தான் ருத்ரா. ஸோ அப்போ எனக்கு என்ன கடமை இருக்கும் ருத்ரா மேலே, நீங்க எல்லாரும் தெரிஞ்சுப்பீங்க. இந்த கதையை வச்சு உங்களுக்கு எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும். இட்ஸ் மை டியூட்டி டு லான்ச் ருத்ரா இன் த ரைட் ஃபில்ம் அண்ட் ஐ ஓன் தட் ரெஸ்பான்சிபிலிட்டி. அண்ட் இன்னைக்கு இந்த ஸ்டேஜ்ல நிற்கிறேன்னா அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து சின்ன வயசுலேருந்து நாங்கள் ஒரு ஃபேமிலியாக தான் இருக்கிறோம், எல்லாரும் ஒரு ஜாயிண்ட் ஃபேமிலி. ஸோ சிஸ்டர்ஸ் மேரிட் பிரதர்ஸ். அண்ட் அது கூட ஏன் பண்ணாங்கன்னா நம்ம வந்து வெளியே பொண்ணு எடுத்தா நம்மளை பிரிச்சிருவாங்க. ஸோ ஒரே குடும்பத்தில் பொண்ணு எடுக்கணும்னு சொல்லி 2 பேரும் டிசைட் பண்ணி பிளான் பண்ணி அப்பா லவ் பண்ணாரு. அதே குடும்பத்தில் ஒரு யங்கர் சிஸ்டர் இருக்கான்னு சொல்லி அங்கிள் அரேஞ்ச் மேரேஜ் பண்ணாரு. ஸோ இப்படி ஒரு ஃபேமிலி தான் எங்களுது, ரொம்ப ஸ்பெஷலான ஃபேமிலி. ஸோ எனக்கு வந்து அடிப்படும் போது கிரிக்கெட் ஆடும்போது அடிப்படும் போது அவர் தான் வந்து என்ன சினிமாவில் புஷ் பண்ணாரு. ஏன்னா எனக்கு சினிமா இன்ட்ரெஸ்ட்டும் கிடையாது, தெரியவும் தெரியாது. பட் அங்கிளுக்கு வந்து அந்த பக் வந்து உள்ளுக்குள்ள சின்ன வயசுலேருந்து இருந்திருக்கு. ஸோ அப்பா வந்து போலீஸ் ஜாயின் பண்ணும்போது சில பெரிய ப்ரொடியூசர்ஸோட அப்பாவுக்கு ஒரு பழக்கம் வந்தது. ஏன்னா அப்பா ஏர்போர்ட்டில் வேலை பார்த்தாரு ஃபர்ஸ்ட் போஸ்ட்டு. அப்போ வந்து அப்பா உடனே அங்கிள் கிட்ட பேசி இந்த மாதிரி எனக்கு இப்போ நல்ல ப்ரொடியூசர்ஸ்லாம் தெரியும், நீ வா நம்ம சினிமா ட்ரை பண்ணலாம்னு சொல்லி உனக்கு ஆசை இருக்குல்லன்னு சொல்லி அங்கிள் வந்து ஒரு 4-5 படங்கள்ல ஒவ்வொரு சீன் நடிச்சிருக்கிறாரு. பட் அவருக்கு அது என்னன்னு தெரியல, வீட்டில் பயங்கரமா நடிப்பாரு, கேமராக்கு பின்னாடி பயங்கரமா பேசுவார், பாடுவார். ஆனால் அந்த கேமரா வந்தாலே அவருக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல, சுத்தமா வரல, நடிப்பு வரல. ஸோ அந்த ஒரு பிரச்சனைனால பாவம் அவரால் வந்து லைஃப்ல அச்சீவ் பண்ண முடியல, அவரோட கனவு வந்து அச்சீவ் பண்ணவே முடியல அவரால். ஸோ 4-5 படங்கள் ஒவ்வொரு சீன் கிட்டத்தட்ட ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்ட் மாதிரி சொல்லலாம், அப்படிதான் நடிச்சிருக்காரு அங்கிள். ஸோ அவரோட ஆசை தான் என் மேல திணிச்சாரு. அவர் சொன்னது என்னன்னா, நீ எப்படியா சினிமாக்குள்ள போ. அப்ப நான் யோசிச்சது எனக்காக சொல்றாரு இல்லை அவருக்காக சொல்றாரு எனக்கு தெரியல. பட் அந்த 2 அண்ணன் தம்பிகளை வந்து இவ்வளோ சினிமா மேல ஒரு பைத்தியம். ஸோ அப்பாவும் பார்த்தீங்கன்னா என்கரேஜ் பயங்கரமா பண்ணாரு என்ன. அப்படிதான் என் ஜேர்னி ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ அவரோட பையனை அவர் எப்படி வளர்த்துருப்பாரு நீங்க எல்லாரும் யோசிச்சு பார்த்துக்கலாம். சின்ன வயசுல இருந்து நீ ஹீரோ ஆகணும், இதுதான் ஒரே விஷயம். ஸோ சின்ன வயசுல இருந்து அவனை பிரெயின் வாஷ் பண்ணி அவன் மைண்ட்ல எல்லாமே இம்ப்ளான்ட் பண்ணி இது பண்ண வச்சது என்னோட பெரியப்பா தான். ஸோ அங்க இருக்கிறாரு டேடி, நான் அவரோட டேடி தான் கூப்பிடுறேன். அது just wanted him to call on stage. Before showing the trailer, I want to tell that this man has been working for almost 40 years for our family. அப்பா படிக்க வச்சது எல்லாமே. So today the stage கிடைச்சதுன்னா அவர் ரொம்ப முக்கியமான ஒரு காரணம் நினைக்கிறேன். Just want him to say a few words before we get to the trailer. I'm very happy today. Please. Please support my son, Ramundre. அண்ட் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. ஆக்சுவலாக நிறைய பேர் அப்பாவுக்கு பழக்கமானவங்க தான் வந்திருக்கீங்க கெஸ்ட்ல. அப்பா எனக்கு தெரிஞ்சு என்னோட அப்பாவோட தான் நீங்கள் எல்லாரும் ரொம்ப க்ளோஸ் நினைக்கிறேன். ஸோ ஐம் ரியலி ஹாப்பி டு ஹேவ் ஆல் ஆஃப் யூ ஹியர் அண்ட் ஐ திங்க் வி ஷுட் கோ டு த ட்ரெய்லர். அண்ட் இதுக்கப்புறம் காஸ்ட் அண்ட் குரூப் பேசுறதுக்கப்புறம் ஐ இவென்ச்சுவலி ஃபைனலாக நான் பேசுகிறேன். பட் ஐம் ரியலி ஹாப்பி ஃபார் திஸ் மூமெண்ட். அண்ட் ஓஹோ அண்ட் தென் பேபி ஹஸ் கம் அவுட் ரியலி வெல். வி வெரி கான்ஃபிடென்ட், very happy as a team, and I'm sure you love the trailer and you love Rudra and the movie. Thank you. We have 2 young artists,
நிவாஷினி அண்ட் நிர்மல் பிள்ளை இவங்க ரெண்டு பேருமே டிஃப்ரெண்ட் அரீனால நிறைய விஷயங்கள் நம்மளை என்டர்டெயின் பண்ணிட்டே இருந்திருக்காங்க. நிர்மல் பிள்ளை, ஐ அம் பிக் ஃபேன் ஆஃப் யுவர் ஸ்டாண்ட் அப் காமெடிஸ். ஸோ எஸ், கேன் வி ஹேவ் போத் ஆஃப் யூ ஆன் ஸ்டேஜ் ப்ளீஸ்? Yeah, now I take this moment to welcome Karthi sir amidst us. Welcome sir, thank you so much for coming. ஹலோ, எல்லாருக்கும் வணக்கம். என் தமிழ் கொஞ்சம் மலையாளம் ஆக்சென்ட்டோட மிக்ஸ் ஆகிடும், அதை மன்னிச்சிருங்க. ஆக்சுவலாக நான் ஆடியோ லான்ச்லாம் யூடியூப்ல மட்டும் தான் பார்த்துருக்கேன். ஸோ ஃபார் போத் ஆஃப் அஸ் திஸ் இஸ் அ வெரி ஸ்பெஷல் மூமெண்ட் that we are actually in an audio launch for a film in which our faces are also there. So thank you so much. I just want to thank some people like Krishna sir and Vishnu Shah sir and Durai sir, all these guys for giving us the opportunity to be in a film like this. This is our first film also, or at least my first film. So thank you so much, Krishna sir, especially working with you was amazing. Like, I'm a first timer and he gave so much room for experimentation, for just train me to like tell me how comedic beats work in the film. So it was very wonderful working with you. And like with Nivashini, Mithila and Rudra, நாங்கள் 4 பேர் ஒரு கேங் மாதிரி ஆயிட்டோம் இந்த ஷூட்டிங்ல. Like literally ரொம்ப ஒரு friendship develop பண்ணோம். That's why this film is so special and we really had so much fun shooting it. Especially Rudra, I really hope you become a big star because he's so wonderful and he's so humble. And it was just a joy working with him because we used to talk 6-7 hours after shoot, sometimes before shoot, in between shots, and we actually became friends around this, including the same with Mithila and Nivashini. And thank you so much, Elargum. I hope you guys enjoy the film. I'll leave it to Nivashini now to few words. I have a mic. Oh, you can speak too. Okay. Welcome back. Anevarkum vanakkam, Kaalai vanakkam. In fact, Nivashini, you can call me Niva. I think this film is very special to a lot of us because it's been a blessing. And Oho and then baby Krishna sir, thank you so much for choosing me to play Anjali. And I think it was a very beautiful script. The dialogues were very nice, and I enjoyed the film. Yena, it's a romantic entertainer. It's not a rom-com, but it's a romantic entertainer, which means that idala ellame irukum. You have your conflicts, you have romance, you have all this kind of fights. You learn so much from the film, and I am so sure that you're going to enjoy this in the theatres. So July 11th, I think theatres is Sandipur. One more thing. I'm so sorry. Rudra's dad. Dad, I hope you're proud of your son. He's done a fantastic job. Thank you so much, everyone. Thank you. Bye-bye. Thank you so much. We have one of the most prominent producers of Tamil cinema, AGS Archana Thalapathy avargal. Welcome back. எல்லாருக்கும் வணக்கம். First of all, congratulations and best wishes. I think Vishnu கிட்ட எப்பவுமே நான் சொல்வேன், Vishnu, you're very lucky to have the sweetest dad in the whole world because he's so supporting. ஏன்னா எனக்கு ரமேஷ் சார் வந்து ரொம்ப வருஷமாக தெரியும். He's been a mentor when I started my career in the cinemas. So very very happy to see. ஏன்னா ஒரு ஜாயிண்ட் ஃபேமிலியில தான் நானும் வரேன். So I completely get the emotion. கசின்ஸ்ன்ற கான்செப்ட் நம்ம ஃபேமிலிஸில் கிடையாது. We are all siblings, brothers, sisters. Confusion ஆயிடும். whenever I talk about my brother or sister, it be like யாரோட பையன், everyone gets it, so I get it. Rudra, welcome. The industry needs a lot of new stars. Very excited. Whatever I saw on the trailer was very fresh. Mithila, both of you looked very nice and very promising. The music was also very very nice. Looking forward to seeing this on the big screen, and my best wishes to all of you. Epome, anything that is made with good intention will always have great results. So this movie has a lot of heart, and I wish the very best for everyone here. Thank you. We have with us Director Manu Anand, FIR Triparthan Iyakunar. Can we have him on stage, please? எல்லாருக்கும் வணக்கம். First of all, congratulations to Rudra. I'm so happy and so proud to see you like this. Much before you became a star,
நடிக்க ஆரம்பிக்கிறதுக்குலாம் ரொம்ப முன்னாடி I've seen you and your ups and downs. I think I've seen you in bits and pieces of your ups and downs. So to see you perform like an elder brother, I'm very, very proud of you. So I'm very happy, and may this just be a small beginning to a very big career in Tamil cinema. Congratulations. I love you. And Vishnu, I can't see you where you are. உங்களோட எனக்கு இருக்கிற ஜேர்னியில் மேக்ஸிமம் யூ ஸ்போக்கன் அபவுட் அதர் தேன் யுவர் ஓன் கரியர். நீங்கள் மேக்ஸிமம் பேசியிருக்கிறது ருத்ரா பற்றி. ஐ நோ த எஃபர்ட்ஸ், நீங்கள் எவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டுருக்கீங்க இந்த ஒரு ப்ராஜெக்டை மவுண்ட் பண்ணி இந்த மாதிரி ஒரு இடத்துக்கு இதை கொண்டு வரதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கீங்கன்னு தெரியும். ஸோ கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு யூ, டு துரை அண்ட் டு ரோமியோ பிக்சர்ஸ். And Ramesh sir, I know you backed Vishnu to the tilt. Adhe madri today you have one more person from your family. So I wish the entire family a grand day today. This is completely something that you will never forget in your life, Rudra. Remember this day. So congratulations, all the very best to the entire team. Krishna sir, long ago I worked with you in one project. அந்த ப்ராஜெக்டில் வந்து நான் உங்களோட அசோசியேட்டாக ஒரு ஆட் ஃபிலிமில் ஒர்க் பண்ணதுக்கு காரணம் என்னென்னா ஐ ஜஸ்ட் வாண்டட் டு அப்சர்வ் யூ. என்றைக்கா ஒரு நாள் உங்களை வச்சு டைரக்ட் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன். பிகாஸ் ஐம் அ ஃபேன் ஆஃப் யூ ஒர்க் ஆஸ் அன் ஆக்டர். ஸோ அந்த ஒரு செல்ஃபிஷ் ரீசனுக்காக தான் அந்த ஒரு ப்ராஜெக்டில் உங்கள்கிட்ட அசோசியேட்டாக வந்து 2 நாள் வேலை பண்ணேன். And I observed a lot about how you went about it and your body language, everything. So someday I hope I get to work with you as a director-actor. Congratulations for this film. I know first film as a director, feature film, அப்படிங்கிறது வந்து ரொம்ப பெரிய விஷயம். So congratulations to you and your team. Thank you very much for this opportunity. Okay, sir. சார் இங்கே பாருங்க சார். ஓகே சார். Sir, fantastic an actor. Karnagaran sir, whatever character he plays, he just gets into the skin of the character and ரொம்ப conviction-ஓட play பண்ணுவாரு. Please வாங்க ஒரு சில வார்த்தைகள் from you sir. அனைவருக்கும் காலை வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ப்ரெஸ் அண்ட் மீடியா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஒரு பெரிய தேங்க்ஸ். என்னோட 14 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆகிடுச்சு இந்த வருஷம். கலகலப்பில் ஸ்டார்ட் ஆனது 100 படங்கள் தாண்டி தமிழில் நடிச்சிட்டேன். அன்பும் ஆதரவுக்கும் மிகவும் நன்றி. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இன்னைக்கு ஃபங்க்ஷன் போயிட்டு இருக்கிற விதமாக இருக்கட்டும். விஷ்ணு விஷால் சொன்ன அந்த ஃபேமிலி ஸ்டோரி வந்து நானும் சரியாக சொல்லிட்டு போயிட்டாரு. படமாக எடுக்கணும்னு, டூரிஸ்ட் ஃபேமிலி மாதிரி ஒரு லவ்லி ஃபேமிலின்னு ஒரு படமாக வரணும். அந்த படம் பெரிய வெற்றி படமாக அமையணும். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஓவேந்தன் பேபியில் ஒரு ரெஸ்பான்சிபிள் சித்தப்பா கேரக்டர், அந்த கேரக்டர் சஜஸ்ட் பண்ணது விஷ்ணு தான். கிருஷ்ணா சாரோட ஒர்க் பண்ணது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ்ன்னு சொல்லலாம். போன வருஷம் ஃபுல்லாகவே 2 பிரதர்ஸோட தான் எனக்கு மேக்ஸிமம் ஷூட்டிங். ஒன்று சூர்யா சார், கார்த்தி சார், இன்னொன்று விஷ்ணு விஷால், ருத்ரா. ஆக்சுவலாக எல்லாருமே சொன்ன மாதிரி ட்ரெய்லர் பார்த்து தெரிஞ்சிச்சு. பட் ஆக்சுவலாக நான் கூட ஒர்க் பண்ணும்போது பார்த்தேன் பயங்கர டெடிக்கேஷன். உண்மையிலே நான்லாம் ஃபர்ஸ்ட் படத்துக்கு போய் நடிக்கும்போது இவ்வளோ எஃபர்ட்லாம் போடலை. அவன் ரொம்ப சின்சியராக டெடிக்கேட்டடாக ஆக்டிங் அட்வான்சஸ் கற்றுக்கிட்டு ஃபிசிக்கலாக எவ்வளோலாம் எஃபர்ட்ஸ் போடணுமோ அதெல்லாம் போட்டு சேஞ்சஸ் எவ்வளோ கேட்டாலும் பண்ணுவாங்க. எனக்கு தெரிஞ்சு நான்லாம் ஸ்கூல் படிக்கும்போது ஒரு வார்த்தை சொல்லி ஸ்கூலுக்கு அனுப்புவாங்க, கண்ணை மட்டும் விட்டுட்டு எங்கே வேணாலும் அடிங்க சார் அப்படின்வாங்க. அது என்ன லாஜிக்கு தெரியாது. அந்த மாதிரி ஸ்ட்ரிக்டாக எதுவும் சொல்லாமல் கிருஷ்ணா சார்ட்டை கொண்டு போய் விஷ்ணு கொடுத்துட்டாரு. தம்பி உங்கள் பொறுப்பு, எவ்வளோ வேணாலும் வேரியேஷன் வாங்கிக்கோங்க, வேலை வாங்குங்க அப்படின்னு. ஏன்னா அவ்வளோ எக்ஸ்பிரஷன்ஸில் டிஃப்ரென்ஸ்லாம் கேட்கும்போது ஒரு டெபியூ ஆக்டராக ஐ அட்மையர். சீரியஸ் கோ பிளேசஸ். அவ்வளோ ஒரு ஹார்ட் ஒர்க்கிங் ஒரு ஆர்டிஸ்ட். அண்ட் ரமேஷ் அங்கிள் பற்றி ஒன்று ஐ வாண்ட் டு ஷேர். ஆக்சுவலாக நான் இப்போ வரைக்கும் நிறைய எதுலையுமே நான் ரோல் மாடல்ஸ்னு ஃபிக்ஸாக பிஹேவியரிங்காக போவோம். ஒரே ஒரு ரோல் மாடல் மட்டும் ஃபிக்ஸ்டு, அப்பாவா நான் எப்படி இருக்கணுங்கிற பிஹேவியருக்கு ரமேஷ் அங்கிள் தான் ரோல் மாடல். இப்போ வரைக்கும் என் டாக்டர்ஸ் திட்டதே இல்லை.
லேசாக நான் சொல்ல இருப்பேன், அதுக்குள்ளே நானும் திட்டுவாங்க வீட்டில். ஸோ எனக்கு ஏன்னா அவ்வளோ ஒரு லவபிள் டேட். ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸராக நான் எப்பயுமே ஸ்ட்ரிக்டாக முறைச்சி சுற்றுவான்னு பார்த்தா நோ, ஹி இஸ் வெரி வெரி லவ்லி பர்சன். ஹி லவ்ஸ் ஹிஸ் சன் ஸோ மச் அண்ட் இட்ஸ் ஆல் வே பேக். விஷ்ணு எப்பயுமே ஏதாவது எனக்கு பண்ணணும்னு எப்பயுமே விஷ்ணு தோணிகிட்டே இருக்கும். எனக்கு நிறைய ஹெல்ப். He has supported me big time, financial and emotional support. Thank you so much. He is my best friend. Sometimes சில ஹெல்ப் வந்து மறக்கவே முடியாது ஹெல்ப், அதை வந்து சொல்லிடுறப்பா. சிலுவார்பட்டி சிங்கம் படம் முடிச்சோடனே என்கிட்ட நான் தான் ப்ரொடியூசர், உனக்கு என்னெல்லாம் காஸ்டியூம் படத்தை போட்டியோ அதெல்லாம் எடுத்துக்கோ அப்படின்னாங்க. நான் அப்படியே சூர்யா தேவா அப்படிங்கிற மாதிரி பார்த்து யோசிச்சு என்னென்ன காஸ்டியூம்லாம் எடுத்துக்கலாம் அப்படின்னு. படம் ஃபுல்லாக போலீஸ் காஸ்டியூம். இந்த காஸ்டியூம் நான் எங்கப்பா யூஸ் பண்ண முடியும், தேங்க்யூ அப்படின்ட்டு. ஸோ வி ஹேவ் லாட் ஆஃப் லவ்லி மூமெண்ட்ஸ் டு ஷேர். நான் லாஸ்ட் இயர் ஒரு தெலுங்கு படம் கமிட் ஆனேன். தெலுங்குல ஒரு வார்த்தை தெரியாமல் போனேன். இப்போதான் தெரிஞ்சது லாங்குவேஜை கற்றுக்கிட்டு நடிக்கிறதுங்கிறது அவ்வளோ பெரிய சேலஞ்ச். அப்பயும் இஷ்டம் சொன்னேன், பெரிய படம் ஒன்றுப்பா, நாகசக்தியா ஹீரோ, சாய் பல்லவி ஹீரோயின், அதில் முக்கியமான ரோல், நான் என்ன பண்ண போகிறேன்னு தெரியலன்னு தெரியுது அப்படின்ட்டு ஒய்ஃப் ஜாலா கிட்ட நம்பர் கொடுத்து தெலுங்கு டவுட்ஸ்லாம் கேட்டுக்கோ அப்படின்னாங்க. ஸோ அவங்களுக்கு வாய்ஸ் மெசேஜ் அனுப்புவேன், அவங்க டிரான்ஸ்லேட் பண்ணி எனக்கு அனுப்புவாங்க. ஸோ என்டையர் ஃபேமிலி வந்து ஹெல்ப்னு வந்துட்டு இறங்கி ஒரு சினிமாக்காக இருக்கட்டும், பர்சனல் ஹெல்ப் பண்ணணும், ஒரு லவ்லி ஃபேமிலி. ஸோ ஹாப்பி டு ஒர்க் வித் யுவர் பேனர் அண்ட் என்டையர் டீம். மித்லா பால்கர் இஸ் அன் அமேசிங் ஹார்ட் ஒர்க்கிங் ஆர்டிஸ்ட். சீரியஸாக அவங்க வந்து அந்த லாங்குவேஜ் கற்றுக்கிறதுலாம் அப்போ பார்க்கும்போது நான் ஜாலியாக இருப்பேன், நான் தமிழ் ஜாலி. ஸோ இவங்க வந்து தமிழ் ப்ராக்டிஸ் பண்ணி ஒர்க் பண்ணுவாங்க. லவ்லி டீம், நிவாஷினி, நிர்மல் அண்ட் என்டையர் ஜென்மா டீம் அண்ட் எவ்ரிபடி. கிருஷ்ணா சாரோட ஒர்க் பண்ணது வந்து ஒரு அருமையான அனுபவம். எல்லா டேரக்டர்ஸும் ரொம்ப ஈஸியாக அவ்வளோ டிஸ்கஷனில் உட்கார மாட்டாங்க. பட் ஹீ இஸ் லைக் ஒரு 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 பெரிய டிஃப்ரென்ஸ்லாம் பார்க்காம, நியூ ஆர்டிஸ்ட்டு ஓல்டு ஆர்ட்லாம் பார்க்காம ஒர்க் பண்ணார். அவருக்கும் எனக்கும் ஒரு பாண்டிங் எவ்வளோ டெவலப் ஆகிடுச்சு இந்த படத்துலனா. அடுத்த படத்துல எனக்கு பெரிய ரோல் ஒன்று ஒரு கூப்பிட்டு போயிட்டாரு. இந்த ஷூட் முடிச்சு 3ஆவது நாள் கோயம்புத்தூரில் அவரோட படத்துல தான் ஷூட்டிங்கில் இருந்தேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ தானு சார், ஐஸ்ரீ கணேஷ் சார், தியாகராஜன் சார், டைரக்டர்ஸ் தியாகராஜா சார், வெற்றிமாறன் சார், ராம் வந்து எஃப்ஐஆர் டைரக்டர் மன்மோகன் அண்ட் எவ்ரிபடி. கார்த்தி சார், அவர் கார்த்தி நான் வந்து எவ்வளோ டைம் எடுக்கிறான்னு தெரில. பாவதியார் ஷூட்டிங்கில் இருக்கும், பாதி நேரம் பார்த்தீங்கன்னா நடிகர் சங்கம் அந்த பில்டிங் வரைக்கும் போயிட்டு இருக்கும், இந்த பக்கம் ஷூட்டிங்கை பார்ப்பாரு, நடிகர் சங்கம் வரைக்கும் பார்ப்பாரு. அதுக்கு நடுவில் ஃப்ரெண்ட்ஷிப்பாக எல்லா ஈவெண்ட்ஸும் வந்து நேரேட் பண்ணி அதை கிராண்ட் ஆக்குறாரு. ஸோ லவ்லி சார், தேங்க்யூ ஆல், தேங்க்யூ ஸோ மச். ஒன்ஸ் அகெயின் கம்ப்ளீட் ஐ வாண்ட் டு தேங்க். ஏன்னா நல்ல விஷயங்களை ஷேர் பண்ணாமட்டா அது ரொம்ப டிலே ஆகிடுது. 14 வருஷம் நான் சினிமாவில் இருந்ததுக்கு மெயினான காரணம் உங்களோட அன்பும் ஆதரவும் தான். என்றைக்கும் நன்றி. Invite Director Tyagaraja Kumaraja onto the stage, please. A director who we always look up to, a director who gives films the most classiest and stylish way. ஒரு சில வார்த்தைகள் about our Govindan baby sir. அனைவருக்கும் வணக்கம். நான் அப்படியே பேசி முடிச்சாங்க, அதனால அப்படியே விட்டுருவாங்க, நான் போயிடலான்னு நினச்சிட்டு இருந்தேன். கிருஷ்ணாக்காக தான் மெயினாக பண்ணுறது. ஆப்வியஸ்லி எனக்கு விஷ்ணு விஷால் ஓரளவுக்கு தெரியும்னாலும் கிருஷ்ணா வந்து ஒரு 27 வருஷம் 28 வருஷமாக தெரியும்னு நினைக்கிறேன். கிருஷ்ணா என்னோட காலேஜ் ஜூனியர். அண்ட் காலேஜில் தான் ஜூனியர் அப்படின்னா ஃபில்ம் மேக்கிங்கில் அவன் வந்து எனக்கு சீனியர் தான். 2003-04 அந்த வருஷங்கள் நினைக்கிறேன். அப்போது அவன் ஒரு நாள் என்னை கூப்பிட்டு வெஸ்ட் நகரில் ஒரு கதை சொன்னான், ஒரு ஃபீச்சர் ஃபிலிமோட ஸ்கிரிப்ட். அப்போ அதோட பேர் மெட்ராஸ். இந்த மெட்ராஸ் வரதுக்கு முன்னாடி ஒரு கேங்ஸ்டர் ஸ்டோரி. நான் அது கதை கேட்டு ரொம்ப பிரமிச்சு போயிட்டு என்ன சொல்கிறது, நம்மளும் ஒரு நாள் கதை எழுதி பார்க்க மாட்டோம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். அது மட்டும் இல்லை, சரி பயந்து ஜமீன் விடாமல் அதுக்கப்புறமா கூப்பிட்டு இன்னொரு 3 கதை சொன்னான். ஒரு கம்மிங் ஆஃப் ஏஜ் ஸ்டோரி ஒன்று சொன்னான், அனந்தராமன். அப்புறமா ஒரு ஸ்லைட் மேஜிக் ரியலிசம் இருக்கிற மாதிரி ஒரு மூவி ஒன்று சொல்லியிருந்தான். அப்புறம் இது இல்லாமல் இன்னும் 2 படம் சொல்லியிருக்காரு. இதை எதுக்கு சொல்கிறேன்னா, இது ஃபஸ்ட்டு ஃபில்மாக வெளியில் தெரியலாம், பட் ஒரு எனக்கு தெரிஞ்சு ஒரு 200-250 ஆட் பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன். அங்கேயும் ஸ்டார்ஸோட ஒர்க் பண்ணியிருக்காரு. அண்ட் அந்த கதையெல்லாம் சொல்லும்போது நான் என்கிட்ட கதை இல்லை, காசு இல்லை, ஆனால் நான் சொல்கிறது வந்து நான் ப்ரொடியூசராக இருந்தால் அவனோட ஃபஸ்ட் ஃபிலிம் நான் ப்ரொடியூஸ் பண்ணுறேன்னு சொல்லியிருக்கேன். ஆனால் நல்ல விதமாக ஒரு நல்ல ப்ரொடியூசர்கிட்டே போயிருக்காரு. ஸோ அதில் ஒரு சந்தோஷம் எனக்கு.
அண்ட் யாரோ மென்ஷன் பண்ணியிருந்தாங்க, அவர்கிட்ட நீங்கள் எந்த மொமெண்ட் கொடுத்தாலும் அந்த மொமெண்ட்டை இன்ட்ரெஸ்டிங்காக மாற்றுற குவாலிட்டி இருக்குது. அது அவருக்கு அட்வர்டைஸிங்லேருந்து வந்ததுன்னு நினைக்கிறேன். அவங்களுக்கு வர ஸ்கிரிப்ட் அவங்க அதில் ரீவர்க் பண்ணி அதை ட்ரீட் பண்ணுறதுல பெட்டராகிறது அது அவங்களுடைய பேசிக் ஒர்க். ஸோ நிறைய ஆர்டிஸ்ட் நீங்கள் பின்னாடி ஒரு வேளை இதெல்லாம் அவர் பண்ண ஆர்டிஸ்ட் நீங்கள் பின்னாடி தெரிஞ்சுக்கலாம். அப்படி நிறைய என்ன சொல்கிறது, இம்ப்ரோவைஸ் பண்ணக்கூடிய ஒரு டைரக்டர். ஆக்டராகவும் ரொம்ப நல்ல ஆக்டர், பட் ஆக்டரை விட ஒரு சிறந்த டைரக்டர் நான் நினைக்கிறேன். இந்த படம் வெற்றியடைய வாழ்த்துக்கள். இதில் நடித்த நடிகர்கள், நடிகைகள், இதில் இசையமைத்தவருக்கு ஸ்பெஷலாக வாழ்த்துக்கள் சொல்லணும்னு நினைக்கிறேன். பாடல் ரொம்ப நல்லா இருக்கு. ஸ்ரீராமுடைய அந்த பாட்டு என்னுடைய சிற்றறிவுக்கு பட்டபடி ரீல்ஸில் ரொம்ப பாப்புலர் ஆகும்னு நான் நம்புகிறேன். அப்புறம் இதுக்கு முன்னாடி சொன்னவர்கள் சொன்னது மாதிரி தான், இந்த டேட்டா பேசுறது இருக்கக்கூடிய பிரச்சனை என்னன்னா, நம்ம சொல்ல வேண்டிய பாயிண்ட்ஸ் எல்லாம் இருக்குன்னே சொல்லிடுவாங்க. இந்த மாதிரியான மூடில் இருக்கக்கூடிய படங்கள் இப்போ கொஞ்சம் அரிதாயிட்டதுனால இந்த படம் வெற்றி அடைவதற்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னு நம்புகிறேன். மற்றபடி அனைவருக்கும் வாழ்த்துக்கள். நான் பேசுனதை கேட்டதுக்கு ரொம்ப நன்றி. பொறுமையாக ராம்குமார் அவர்கள் விஷ்ணு விஷால் சார் கூட முன்னாசபதி என்ற ஆர்டிஸ்ட் படம் பண்ணி more heights. Thank you so much for coming to this event, sir. ஒரு சில வார்த்தைகள். எல்லாருக்கும் ருத்ராவுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன். ருத்ராவை பற்றி விஷ்ணு நிறைய சொல்லிகிட்டே இருப்பார். அந்த 2 வாரம் ஷூட்டிங்கில் மெயினாக சொன்னது என்னன்னா, தம்பி எப்படியாவது கரெக்டாக லான்ச் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய தடவை சொல்லிகிட்டே இருப்பார். அதில் வந்து எப்பவுமே அது ரொம்ப முக்கியமான ஒரு பொறுப்பாக ஃபீல் பண்ணி அதை சொல்லிகிட்டே இருப்பார். அவர் குரல் அப்படி தெரியும் எனக்கு. அது இன்னைக்கு கரெக்டாக பண்ணியிருக்கான்னு நான் நம்புகிறேன். ஏன்னா இந்த கிளிம்ஸும் சாங்ஸ் எல்லாமே எனக்கு முன்னாடியே கேட்டிருக்காரு. அதை தவிர அந்த கதையும் எனக்கு முன்னாடியே சொல்லியிருக்காரு. ஸோ அது ஃபஸ்ட் டைம் எனக்கு பார்க்கும்போது அவ்வளோ பர்சன்ட் எனர்ஜியாக இருந்தது. அதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்சு அந்த கிளிம்ஸை நான் ஒரு 4 தடவை பார்த்துருப்பேன். இங்கேயும் பார்க்குறேன். முதல் தடவை பார்க்குற அதே ஃபீல் இப்பவும் இருக்குது எனக்கு. நான் ருத்ரத்தில் தான் சொன்னேன், எனக்கு பயங்கர எனர்ஜியாக இருக்குது பார்க்குறதுக்கு. அதோட கதை தெரிகிறதுனால கண்டிப்பாக ஸ்க்ரீனில் இது பெரிய ஹிட் ஆகும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது. ஒரு ப்ரொடியூசராக விஷ்ணு சாருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள், ருத்ராவுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். படத்தில் நடித்த நடிகர்கள், நடிகைகள், தொழில்நுட்ப கலைஞர்கள் எல்லாருக்கும் தெரிவிச்சிருக்கிறேன். ஜென்மாட்டி ரொம்ப நல்லா பண்ணியிருந்தார். எனக்கு டீசரும் சரி, மியூசிக்காகவும் சரி, சாங் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது. மேடைக்காக சொல்ல உண்மையிலே அந்த சித்திராம் சார் பண்ண சாங் வந்து ருத்ராட்ட சொன்னேன், கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும். ஹம்மிங் பண்ணுறதுக்கு எது ஈஸியாக இருக்கோ அது வந்து கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகுங்கிற ஒரு ஃபீல் இருக்குது எனக்கு. ஸோ அதனால் முக்கியமாக கிருஷ்ணாஸோடைய ப்ரெசன்டேஷன் வந்து சூப்பராக இருந்துச்சு சார். நான் ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போதே சொன்னேன், இது யார் பண்ணியிருக்காங்க எனக்கு அப்போ தெரியல, நீங்கள் தான் தெரியல. எனக்கு இது பார்க்கும்போது எனக்கு நீங்கள் பண்ணது கரெக்டாக இருக்குது அப்படிங்கிறது எனக்கு தோணுது. ரொம்ப நன்றி எல்லாருக்கும். கண்டிப்பாக பெரிய வெற்றியாகும் எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. நான் மறுபடியும் விஷ்ணு சாருக்கு வாழ்த்து. நன்றி. தேங்க்யூ. இயக்குனர் அவர்களே அன்போடு வேலைக்கு அழைக்கிறோம். எஸ், இப்போ அடுத்து அதிகமாக கேட்கப்படுற கொஸ்டின் வந்து கட்டா குஸ்தி பார்ட் 2 எப்போ அப்படின்றது தான். ப்ளீஸ். எல்லோருக்கும் வணக்கம். கிருஷ்ணா சார் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப ரசனையான மனிதர். அவரோட ஆரம்ப கால படங்கள் 5 ஸ்டார், அறிந்து மறியாமலும், திருடா திருடி, சரவணா, இந்த இதெல்லாம் அவரோட ஆக்டிங் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப ஸ்பான்டனியஸாக ஆக்ட் பண்ணுவார், படப்படன்னு பேசுவார். இதில் ஆரண்ய கட்டத்தில் கூட ஒரே ஒரு சீன் வந்து கலக்கிட்டு போயிருப்பார். அப்புறம் திடீர்னு கொஞ்ச நாள் சினிமாவில் அதிகமாக அவர் பார்க்க முடியல. இந்த மாதிரி ஒரு ஆர்டிஸ்ட் தமிழ் சினிமா விடாது அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும்போது ஃப்ரெண்டு சொன்னால், இல்லை அவர் இப்போ அட்வர்டைஸ்மெண்ட் ஃபீல்டுக்கு போயிட்டாரு, அதில் கலக்கிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு. அப்போ கூட நான் நம்பலை. நீ எந்த கிருஷ்ணாவை சொல்கிற, வேற கிருஷ்ணாவாக இருக்கும் அப்படின்னு சொன்னேன். இல்லை அவர் தான் அப்படின்னு காமிச்சான். இப்படிப்பட்ட காமெடி ரோல்ஸ்லாம் பண்ணிகிட்டு இருக்கவரா இப்படி அட்வர்டைஸ்மெண்ட் எடுக்கிறாரு அப்படின்னு ஆச்சரியமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தா மாடர்ன் லெவலில் ஒரு நல்ல எபிசோட் சூப்பராக பண்ணியிருந்தார். காதல் என்னது அப்படின்ற மாதிரி ஒரு எபிசோடு. அது இன்னும் ஆச்சரியத்தை கொடுத்துச்சு. அவரே எனக்கு போட்டியாக வருவார் அப்படின்னு நான் நினச்சி பார்க்கல. ஏன்னா நான் தான் ருத்ரா வச்சு ஃபஸ்ட் ஃபிலிம் பண்ணுறதா இருந்தேன்.
ஆக்சுவலாக அப்போது விஷ்ணு சார் வந்து எஃப்ஐஆர் பண்ணிக்கிட்டு இருந்தார். முடிச்சுட்டு எஃப்ஐஆர் முடிச்சுட்டு கட்டாகுச்சி ஆரம்பிக்கிறதுக்கான ஒர்க்கில் இருந்தோம். அப்போ திடீர்னு கொரோனா வந்துருச்சு. லாக்டவுனில் நான் ஊருக்கு போயிட்டேன். லாக்டவுனில் நான் ஊரில் இருந்தப்போ இங்கே சார் விஷ்ணு சார் வந்தார். 2 பேரும் ஃபோனில் பேசி ருத்ராவுக்காக ஒரு கதை ஒன்று உருவாக்கணும். கொரோனா எப்போ முடியும்னு தெரியல. ஆனால் முடிஞ்ச உடனே இமிடியேட்டாக அந்த கதையை வச்சு ருத்ராவை வச்சு ஸ்டார்ட் பண்ணலாம். நான் எஃப்ஐஆர் முடிச்சுட்டு வந்துடுறேன், நீங்கள் அதை முடிச்சுடுங்க, அதுக்கப்புறம் நம்ம கட்டாகுஸ்தி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தார் விஷ்ணு சார். ஆனால் கொரோனா முடியாமல் எடுத்துக்கிட்டே போணுச்சு. செகண்ட் வேவ், தேர்ட் வேவ்னு. அப்போ எஃப்ஐஆர் முடிஞ்சிருச்சு. அப்புறம் முடிஞ்சதுனால நாங்கள் இமீடியட்டாக கட்டாகுஸ்தி ஆரம்பிக்க வேண்டியிருந்துச்சு. அதனால் வந்து அப்போது ருத்ரா படம் பண்ண முடியல. அப்புறம் ருத்ரா படம் வந்து இது மாதிரி கிருஷ்ணா பண்ண போகிறாருன்னு சொன்னாங்க. எந்த கிருஷ்ணான்னு கேட்டேன். அதே கிருஷ்ணா. இப்படி தான் அவர் எனக்கு போட்டியாக வந்தது. ஆனால் இன்றைக்கி பார்க்கும்போது எல்லாமே நல்லதுக்கு தான் அப்படின்னு தோணுது. ஏன்னா இப்படி ஒரு படத்தை பார்க்கும்போது கண்டிப்பாக வந்து முதல் பட ஹீரோவுக்கு இப்படி ஒரு படம் தான் அமையணும். நாம் பண்ணுறது வேற ஒரு ஜானர், அதை எப்போ வேணாலும் பண்ணிக்கலாம். ஆனால் ருத்ரா மாதிரி ஒரு ஹீரோவுக்கு, யங் ஹீரோவுக்கு இந்த மாதிரி ஒரு படம் வந்து கரெக்டான படம். கிருஷ்ணா சார் ரொம்ப அழகாக, ரொம்ப இளமை துள்ளலோட ப்ரெசென்ட் பண்ணியிருக்காரு. ஜென்மார்டின் மியூசிக் ரொம்ப சூப்பராக அமைஞ்சிருக்கு. பாட்டெலாம் சூப்பராக இருக்குது. ஹரிஸ் டிஓபி விஷுவல்ஸ் ரொம்ப நல்லா இருக்குது. எல்லாமே ருத்ராவுக்கு அமைஞ்சு வந்திருக்கு. எல்லாத்துக்கும் மேலே ருத்ராவுக்கு வந்து விஷ்ணு சார் மாதிரி ஒரு பிரதர் ப்ரொடியூசராகவும் அமைஞ்சது அவர் பண்ண பெரிய பாக்கியம். ஏன்னா விஷ்ணு சார் வந்து ஃபஸ்ட்டு ப்ரொடக்ஷன் ஹவுஸ் ஆரம்பித்து ஃபஸ்ட்டு பண்ண படம் வேலை நடந்துட்டா வெள்ளக்காரன். அதுலேருந்து நான் அவரை பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஒரு ப்ரொடியூசராக அவர் வந்து எவ்வளோ தூரத்துக்கு மெனக்கெடுவார், என்னெல்லாம் பண்ணுவார் அப்படின்னு எனக்கு தெரியும். படம் முடிஞ்சு போட்டு பார்த்து ரிலீஸ் டேட் அனௌன்ஸ் பண்ணால் கூட ஏதாவது குறையுது, தேவைப்படுது அப்படின்னா நம்ம வந்து ரீஷூட் போகலாம், செலவை பற்றி கவலை இல்லை, பண்ணிடுவோம், செஞ்சுருவோம், ஏதாவது பண்ணி படத்தை சரி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி ரொம்ப மெனக்கெடுவார். அந்தளவுக்கு ஒரு பிளான் பண்ணுற ஒரு ப்ரொடியூசரு. எனக்குமே முதல் படத்துக்கு நான் கேட்ட பட்ஜெட்டை விட அதிகமாக தான் கொடுத்தாரு. 2வது படத்துக்கும் அதிகமாக தான் கொடுத்தாரு. இப்போ 3வது படத்துக்கும் அதிகமாக தான் கொடுப்பாரு. அந்த மாதிரி அதை இங்கே ஐஸ்வரி சார் சாட்சியாக வச்சு சொல்கிறேன். ருத்ரா வந்து நான் ரொம்ப நாளாக பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஹீரோ ஆகணும் அப்படின்னு வெறுமனே ஆசைப்பட்டு போடாமல் அதுக்கு தகுதியாக்கிட்டே உழைச்சிக்கிட்டே இருப்பார். ஒவ்வொரு நாளுமே வந்து டான்ஸ் கிளாஸு, ஜிம்மு அது இதுன்னு போயிட்டு வந்துட்டு இருப்பார். எப்போ பார்த்தாலும் அந்த வாரம் பார்த்த படங்களை பற்றி பேசிக்கிட்டே இருப்பார். ரொம்ப ஆர்வமுள்ள ஆள் ருத்ரா. குருதாஸ் சட்ட அசிஸ்டண்டாக இடையில போய் ஜாயின் பண்ணி எல்லாத்தையும் கற்றுக்கணும், தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக ரொம்ப மெனக்கெட்டு பண்ணார், செஞ்சார். ருத்ரா முதல் படம் மாதிரியே தெரியல, ரொம்ப அழகாக பண்ணியிருக்காரு. இப்போ மலையாளத்தில் வந்து நஸ்லின் கஃபூர் வந்து பிரேமலு இதெல்லாம் ஆலப்பழா ஜிம்கானெல்லாம் பண்ணி கலக்கிக்கிட்டு இருக்காரு. அது மாதிரி தமிழ் சினிமாவில் ருத்ராவும் அடுத்தடுத்து நல்ல கதைகளை செலக்ட் பண்ணி கலக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறேன், வேண்டிக்கிறேன். வாழ்த்துக்கள். ஆரியன் திரைப்படத்தின் இயக்குனர் பிரவீன் அவர்களை பேசுவதற்காக அன்போடு மேடை கழைக்கிறோம். A film that is yet to be released but has a lot of expectation. எல்லாருக்கும் வணக்கம். First of all, congrats to Om sir, Ramesh sir and the entire family. This has been a dream of generations and a lot of effort has been behind it. So I've been a witness to it, so congrats. And next, Vishnu, like a lot of people here know, the majority of the times Vishnu would be either be talking about his films, his scripts or his brother's script. And I've seen him work on his brother's script more than his scripts, and the amount of effort and the backing that he has given as a producer, as a brother. Brother, you have to be proud of him. You have to be. There have been times when I'm sure you would have been stressed, but trust me, he has always had your corner. So, an amazing brother and a great producer. So, who has worked with Vishnu will know that for sure. Like, there are two versions of Vishnu. There's one Vishnu actor and Vishnu producer. Vishnu actor is a dream to work with. Like, the directors would know. Like, no questions, comes, asks, does, however number of takes, anything. The Vishnu producer is somebody who's like much more critical and much more analyzing, but in a good sense. And he always supports whatever is needed for the production. And
that I think shows in this film as well. And so next, Krishna, you've been a good friend as well. We met and become friends, and very proud of this work. And from the time you started to where we are, it's like immensely good. And one thing I can guarantee, it's been a beautiful work. And but today, I think the moment is about the youngsters. So Rudra, the rest of the team, congrats and welcome to the cinema, and have a great stay. So I'll just continue some of what a lot of the people who are much more experienced have said. Have fun, then which is more important, that you will be stressed, worried and all that. Have fun. And something that Karthi sir said, post this you will get a lot of feedbacks. The pluses, minus, take all in stride, keep working. Long way to go, okay? And you will do well, okay? All the best. Thank you. Thank you for this. Vijay Sarathy அவர்கள் 90s and 2000s television பார்த்தவங்களுக்கு I think நம்பிக்கை குரலாகவும் நம்பிக்கை முகமாகவும் இருந்த ஒரு personality, and a person who can carry a character with ease, who does it really well in every other films. So இந்த படத்துலயும் உங்களுடைய அனுபவம் பத்தி ஒரு சில வார்த்தைகள் நீங்க ஷேர் பண்ணணும்னு ஆசைப்படுறோம். Over to you. ஸ்ரீ குருபியோ நமஹ. மைக்கை பார்த்தா வணக்கம் அண்ட் வெல்கம் டு அப்படின்னு கத்தி பழக்கமாயிடுச்சு. இது மாதிரி நிறைய ஆடியோ லான்ச்சஸ் நிறைய பண்ணிட்டேன். ஆனால் இந்த மாதிரி புதுசாக பண்ணுறது அப்படிங்கிறது புதுசாக தான் இருக்குது, நல்லா இருக்குது, சந்தோஷமாக இருக்குது. எல்லாரும் விஷ்ணு விஷால் கிட்ட சொல்லும்போது யூ ஷுட் பி ப்ரவுட். அதே மாதிரி ருத்ரா கிட்ட சொல்லும்போதும் அவரை பயமுறுத்துற மாதிரியே பேசுகிறாங்க. நான் சொல்கிறேன், விஷ்ணு ப்ரோ, யூ ஹவ் காட் அ வண்டர்ஃபுல் பிரதர். ஏன்னா யாருமே அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூ சொல்ல மாட்டேங்கிறாங்க. ஏன்னா அது சொல்றதுக்கான உரிமை எனக்கு இருக்கு அப்படின்னு. ஏன்னா அவர் அப்பா அங்கே உட்காந்துருக்காரு, அங்கதான் இருக்காரு, இவரோட அப்பாவா நான் ஸ்கிரீன்ல இருக்கேன். அந்த ஒரு பெருமையில சொல்றேன், யூ காட் அ வண்டர்ஃபுல் பிரதர். எல்லா விதத்துலையும் ஆக்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இன்னைக்கு வரும்போதே ஒரு மாதிரி ஒரு இதில் தான் வருவாங்க. ஓகே, தெரியும் எனக்கு, நான் பண்ணிடுவேன் அப்படிங்கிற இதில் வராங்க. நிறைய பேர் இன்டர்வியூ நான் பண்ணதில்ல சொல்றேன். பட் இவர் இல்லை, எல்லாருக்கிட்டேருந்து இன்புட்ஸ் கேட்குறாரு. அண்ட் how am I doing it அப்படிங்கிறத செலக்டிவாக கேட்குறாரு. அண்ட் டிரெக்டர் சொல்லும்போது ஓப்பனாக இருக்காரு. நான் ஒர்க் பண்ண இந்த நாட்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா இட் வாஸ் அ ஈகோலெஸ் ஸ்டேஜ். யாருக்கும் எந்த ஈகோவும் கிடையாது. தே வாண்டட் அ குட் குவாலிட்டி ப்ராடக்ட். அது மட்டும்தான் உங்கள் மைண்டில் இருந்தது. டேரக்டர் கிட்டே வர இன்புட்ஸ் அங்கே நிறைய இருக்கும். ருத்ரா கேட்டுட்டு இப்படி பண்ணுவார், அதெல்லாம் பேசுவாங்க. எல்லாத்தையும் முடிச்சுட்டு கேரவனுக்குள்ளே போனோன்னு கேரவனுக்குள்ளே அலப்புற அந்த 4 பேர் அவ்வளோ சவுண்டு, அவ்வளோ சந்தோஷம், அவ்வளோ இது இருக்கும். அந்த இது எல்லாமே ஸ்க்ரீனில் கொண்டு வந்திருக்காரு அப்படிங்கிறதுனால கிருஷ்ணன் சாருக்கு ஒரு ஸ்பெஷல் சல்யூட். இந்த நேரத்தில் ஐ வுட் ஆல்சோ லைக் டு தேங்க் Durai for bringing me to this project. My heartfelt thanks for that. And Mr. Jen, I haven't met you. Heart is beating for your music. அதுதான் சொல்லணும். படம் பாருங்க. ஏன்னா இப்போலாம் நம்ம சினிமா பார்க்க போகும்போதே ஒரு கம்பெனி எடுத்து போத்திட்டு ரத்தம் தெரிச்சிடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி போய் பார்க்குற மாதிரி இருக்கு. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இந்த படம் நிஜமாவே ஒரு ஃப்ரெஷ்ஷான மூவி. இது வந்ததுக்கப்புறம் இதே மாதிரி மூவிஸ் திரும்பவும் நிறைய ட்ரெண்டில் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அந்த வகையில் கிருஷ்ணா சார் அண்ட் விஷ்ணு விஷால் சார்லாம் ஒரு ட்ரெண்ட் சென்டர் மாதிரி தான் இருப்பீங்க. திரும்ப சொல்கிறேன், விஷ்ணு சார் he will make you more proud. அந்த அளவுக்கு he is committed, sincere, dedicated and a very very lovable kid. Mithila, all the best. All of you welcome on board. Thank you. அப்புறம் நானும் இன்னும் பேசுகிறேன், ஷேர் பண்ணலாமா? ஓகேம்மா, ஓகே. All the best. You are doing a great job. Thank you sir. Thank you so much. கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் தான் கேட்டு கேட்டேன், கொடுத்துட்டாங்க. Thank you. We have with us the DOP Harish Karan. I think a lot of people, including Vetrimaran sir, appreciated your work. ரொம்ப அழகா இருக்கு விஷுவல்ஸ் பார்க்கறதுக்கு, ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருக்கு. Thank you so much for giving us this. Please your அனுபவம் நீங்க ஷேர் பண்ணணும்னு நாங்கள் ஆசைப்படுறோம். Over to you sir. Thank you. It was a lovely experience working in this film. ரொம்ப ஜாலியான ஃபிலிம், ரொம்ப ஜாலியாக ஷூட் பண்ணோம் ஃபேமிலியாக. பெரிய ஸ்ட்ரகிள் இல்லை, நல்ல ப்ரொடியூசர்ஸ், நல்ல டேரக்டர், ஸ்வீட்டான ஆள். ஸோ அதனால் பெரிய கஷ்டம் இல்லை, ஜாலியாக பண்ணோம். உடம்பு ஜாலியாக வந்திருக்கு, ஜாலியாக போகிறேன். தேங்க்யூ. Thank you so much sir. ரொம்ப I think his action speaks louder than words. That's how he does it. Okay. Director Vignesh Karthik அவர்களை பேசுறதுக்காக மேடை கிடைக்கிறோம். Hotspot 2 அதனுடைய விஷ்ணு விஷால் அவர்கள் தான் பிரசன்ட் பண்றாங்க.
and a promising director as well. Few words about our work that maybe. எல்லாருக்கும் வணக்கம். லென்த் ஆயிடுச்சு, ஸோ அதனால் எவ்வளோ கிறிஸ்பாக பேச முடியுமோ பேசிடுறேன். முதல்ல நான் வீட்டுக்கு ஒரே பையன். ஸோ இந்த பாசமான அண்ணன் தம்பிகளை பார்த்தா ரொம்ப பொறாமையாக இருக்கும். ஆனால் அந்த மாதிரி நிறைய பார்க்கறதில்ல. அதனால் சரி ஓகே ஒரே பையன் நிறைய பெட்டர் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். பட் ஆனால் உண்மையாகவே பார்க்கும்போது ரொம்ப பொறாமையாக இருக்குது. ருத்ரா, யூ ஷுட் பி வெரி லக்கி டு ஹாவ் சச் அ பிரதர். அண்ட் எல்லாருமே சொல்லிட்டாங்க நீங்கள் ஸ்டார்டிங்கில் சொன்ன கதை வந்து ஒரு சினிமாவாக பண்ணலாம் அப்படின்னு. ஸோ இப்போ ஃபேமிலி படத்துக்கெல்லாம் பயங்கர டிமாண்ட் இருக்குது. அதனால் வேற யாரோ பண்ணுறதுக்கு நீங்களே சீக்கிரமாக ஒரு சினாப்சிஸை போட்டு அதை ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா வானத்தை போல 2 ஆனந்தம் 2 டைட்டில் வச்சு விஷ்ணுவோட அப்பா கேரக்டரில் நீங்களே, ருத்ராவோட அப்பா கேரக்டர் அவரே நடிச்சாருன்னா ஒரு சூப்பரான ஒரு ஃபேமிலி படம் இருக்கும். ஸோ ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது. நீங்கள் சொன்னதை ருத்ராவை பற்றி கண்டிப்பாக சொல்லி ஆகணும். அந்த விஷ்ணு ப்ரோவோட பர்த்டே ஃபங்க்ஷனில் தான் பர்த்டே ஃபங்க்ஷனுக்கு போயிருக்கேன். நான் ஜென்ரலாகவே கொஞ்சம் இன்ட்ரோவர்ட்ன்றதுனால எங்கே போனாலும் கொஞ்சம் அப்படியே அந்த ஓரமாக அப்படி தான் சுற்றிட்டு இருப்பேன். அந்த மாதிரி அவுட் ஆஃப் பிளேஸ் ஃபீல் பண்ணி ஒரு மாதிரி கூச்சமாக அப்படியே சுற்றிட்டு இருந்தேன். திடீர்னு ஒரு கேரக்டர் என்கிட்ட வந்து பயங்கரமாக பேசுது. ஹாய் ப்ரோ எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு வாண்டடாக பேசுகிறாரு. யாரா இவர் அப்படின்னு எனக்கு தெரில. ஸோ நானும் பேசுகிறேன். நான் நினச்சேன் ஓகே நம்மள மாதிரி இவரும் அங்கே தனியாக என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் சுற்றிட்டு இருக்காரு போல. அதனால ஓகே 2 பேரும் ஆளுக்கால் ஒரு கம்பெனி அப்படி ஃபீல் பண்ணுறாரு போல அப்படின்னு நினச்சி நானும் பேசிட்டு இருந்தேன். கிட்டத்தட்ட 1/2 hour மேலே பேசிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் தான் தெரிய வந்தது அவர் விஷ்ணு ப்ரோவோட தம்பி அப்படின்னு. ஆக்சுவலி அவர் என்ன நோட் பண்ணி he was trying to make me feel comfortable அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அது ஒரு பியூட்டிஃபுல் ஜெஸ்டர். தேங்க்யூ. அது டிஃபைன்ஸ் யுவர் கேரக்டர் ருத்ரா. ஸோ ஸ்வீட் ஆஃப் யூ. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் மேக்கிங் மீ ஃபீல் கம்ஃபர்டபுள். அண்ட் ட்ரெய்லர் பியூட்டிஃபுல்லாக இருந்தது. அதாவது அந்த பீரியடில் வந்து இந்த சினிமாட்டோகிராஃபர் அண்ட் டைரக்டர் ஜீவா சாரோட படங்கள்லாம் இருக்கும். உள்ளம் கேட்குமே, உன்னாலே உன்னாலே, அதில் ஒரு யூத்ஃபுல்லான ஒரு வைப் இருக்கும்ல. அது வந்து இந்த ட்ரெய்லரில் இந்த சாங்ஸில் ஃபீல் ஆச்சு. ஸோ கண்டிப்பாக அந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையும். ரோமியோ பிக்சர்ஸ், விஷ்ணு ஷால் ப்ரோ அண்ட் துரை ப்ரோ எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். ஹாட்ஸ்பாட் 2 months ஃபங்க்ஷனில் கூடி சீக்கிரம் மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஸோ மச். வேணு அவர்களை பேசுறதுக்காக அன்போடு எடுக்கிறோம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான லிரிக்ஸ் வந்து இந்த படத்தில் ஒரு பாடல்களையும் இருக்கு. ஸோ அதனுடைய லிரிசிஸ்ட் 2 பேரையும் வேண்டி கிடைக்கலாம். ஹாய், என் பேர் ஆஷிக். நான் இந்த படத்தில் ஒரு 2.5 பாட்டு எழுதியிருக்கேன். ஸோ ஆக்சுவலி 2 சாங் ஃபுல்லாக எழுதியிருக்கேன். ஒரு சாங் பாதி எழுதியிருக்கேன், பாதி கார்த்திக் நேத்தா எழுதியிருக்காரு. ஸோ கிரேட்ஃபுல். டைரக்டர் கிருஷ்ணா சார், ப்ரொடியூசர் விஷ்ணு சார் அண்ட் ராகுல் சார் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இந்த படம் கண்டிப்பாக நல்லபடியாக வரும். தேங்க்யூ. ஹாய், என் பேர் வேணு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்ஸ் டு ஜென்னா. 2 பாட்டு கொடுத்துருக்காரு. சார் ஷோயா ஜென்னா 2 பாட்டு கொடுத்தாரு. நல்லா பண்ணியிருக்கேன் நம்புகிறேன். முக்கியமான இடத்துல ஷோயா என்ன சொல்கிறதே தெரியலங்க. ஐம் ஜஸ்ட் 21 ரொம்ப நர்வஸ். ஸோ இது 4வது படம். ஆனால் ராகுல் சார், சுரேஷ் ரொம்ப தேங்க்யூ. தமிழ் உங்களுடைய அட்டெம்ப்ட் ரொம்ப நன்றி. அண்ட் ஐ திங்க் இந்த ஸ்டேஜ்ல சொல்லும் போது தான் தெரியுது ஒருத்தவங்களுடைய கதைகள் நிறைய பேருடைய ட்ரீம்ஸ் இந்த படத்துல வந்து ரியாலிட்டிக்கு வந்திருக்கு. வெரி வெரி ஹாப்பி ஆன் தட் நோட். அடுத்தபடியாக பேசுறதுக்கு we have with us rising rapper. தமிழ்லேயே the fastest rapper அப்படின்னு கேள்விப்பட்டோம். we are very happy to have performed with us. glimpse வீடியோவில் ஒரு சாங் வந்து இந்த பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. thank you so much. over to you for a few words. ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். தேங்க்ஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு கூப்பிட்டதுக்கு. ஃபர்ஸ்ட் கிருஷ்ணகுமார் ராமகுமார் அவர் தான் இந்த இன்னோவேட்டிவ் ஐடியாலாம் சொன்னார். லைக் இந்த மாதிரி ஃபாஸ்ட் பேஸ் ரேப்பில் கிளிம்ஸ் வீடியோ பண்ணலாம் அப்படின்ட்டு. அப்புறம் லைக் மாஸ்டர் ஜென் மார்டின் வேறு மாதிரி மியூசிக் போட்டு எல்லாம் கரெக்டாக பண்ணிட்டாரு. ஸோ இந்த ட்ராக் வந்து தமிழ்லேயே ஃபாஸ்டஸ்ட் ரேப். லைக் பெர் செகண்டுக்கு 6.7 syllables இருக்குது. லைக் ஒரு செகண்டுக்கு 6 words வரும். லைக் அந்த மாதிரி ஏற்பட்ட ரெக்கார்டு இந்த ட்ராக்கை ஹோல்ட் பண்ணிட்டு லைக் ஹோப் இது ஒரு ஃபுல் ட்ராக்காக வரும்ன்ற வாய்ப்பு அளித்து மிக்க நன்றி. வணக்கம். 1 minute, can we please have you back? ஒரு சூப்பர்பான ஒரு சாங் இருக்கு and இவ்வளவு விஷயங்கள் இருக்கு அப்படின்றப்போ we would love to hear you sing this on stage for us. ஒரு சின்ன கிளிப்ஸ்.
படுத்திருக்கிறது பல பரிமாணத்தில் ஜெம்ம கப்பல் பல பெண்ணால் வெடிக்கிறது பல படப்படப்பன நியூரான் டிவோஷனல் லக்கா முன்னால் பார்த்து பிடிச்சின பழகிட போனா முருகன் கப்பல் நம்ம கிட்ட பார்த்துருக்கு பழகிற சிக்காய் நம்பி காதல சிக்காய்க்கிற சக்கி தங்கள் படிக்கிற பாஷனை ஸ்டேஜ் திருப்பண பாஸ்டடி இருக்குது காதலுக்கு நம்மள கௌத்திர பல கருத்துல படி கேட்டிய காதல வலிக்குது விழுந்தனங்க இருந்து மறுபடி பல கிரிக்கிறீங்கள வாய்ப்பட விட மனம் இருக்குது கிரிக்கிற நெருப்பல இருக்குது மனதெல்லாம் சுத்தி இது தலை கிரிக்கிறேன் இந்த ஸ்டேஜ் யூஸ் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ இன்னொரு ரெக்கார்ட் நான் ஹோல்ட் பண்ணிருக்கேன், லைக் இதை விட ஃபாஸ்டான ட்ராக். ஸோ நான் அதையும் பர்ஃபார்ம் பண்ணிடுறேன். இருக்கிற படத்தில் இழுத்து இருப்பதை இழுத்து பின்னவரது நினைச்சிட வேணாம் மணி இழுத்து மலை வலை இழுத்து நீ கொடுத்து இழுத்து பின்னேற மணி இழுத்து நீங்கள் பதி இருப்பது வரும் மணி இடுக்கில் வரும் மணி எம்மை இன்னும் மணி இருப்பது படிச்சது மணிக்கின வேண்டும் மணி வணக்கில் போட்ட விட்டு ஒரு வர மணிக்கிட்டு வணக்கிட்டு கொடுக்கிறது படுத்துட்டு வணக்கின வேண்டும் அது வரும் விழுந்து நீ எல்லாம் திரு மணி கிடைக்கிறது ஒளித்திரு வணக்கின வேண்டும் அது வரும் விழுந்து நீ எல்லாம் திரு மணி கிடைக்கிறது புதுப்பிக்கு ஒருத்தர புதுப்பிட மாட்ட பறிக்க மணி என்ன வேண்டும் மணிக்க மணி எழுந்து மனதில் முடிக்கு முன்னாடி மணிக்கு மூலிகையில் படுத்திருப்பதை விட்டு பிற்பட வணக்கின வேண்டும் உலகத்தை கண்டு நடக்காத மணிக்கு வந்து டைமர் என்ன கிப்ரிஷ் மாதிரி இருக்குது எனக்கு. கேட்காம 4 வார்த்தை ஒழுங்கா பேசிட்டாலே நான் வந்து அது ஒரு அச்சீவ்மெண்ட்டாக நினச்சிப்பேன். நீங்கள் எவ்வளோ வார்த்தைகள் ஐ couldn't even figure out. எக்ஸலண்ட், ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. ஒரு பெரிய கைதல் கொடுக்கலாம். phenomenal talent you are. எடிட்டர் ஆர்.சி. பிரணாப் அவர்கள் எவ்வளோ சூப்பரான ஃபில்ம் எடுத்தாலும் ஐ திங்க் அந்த ஆடியன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி கச்சக்குன்னு கரெக்டாக டெய்லர் மேடாக பண்ணணும் அப்படின்னா இட்ஸ் த ஜாப் ஆஃப் தி எடிட்டர் அண்ட் யூ டன் இட் ஃபென்டாஸ்டிக். ப்ளீஸ் வாங்க ஒரு சில வார்த்தைகள் ஷேர் பண்ணுங்க. எல்லாருக்கும் வணக்கம். இது என்னோட முதல் படம், இட்ஸ் மை டெபியூ. ஸோ ஃபர்ஸ்ட்லி ஐ வுட் லைக் டு தேங்க் மை குரு எடிட்டர் ஆண்டனி சார். அதுக்கப்புறம் அஃப்கோர்ஸ் ஐ ஹேட் அ லாட் ஆஃப் ஃபன் டூயிங் திஸ் ஃபில்ம். எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்த என் ப்ரொடியூசர்ஸ் விஷ்ணு விஷால் சார் அண்ட் ராகுல் சாருக்கு ரொம்ப 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 நன்றி. Vishnu Vishal sir has been a very big part of this film, not just as a producer, as an actor. Our his inputs have really given a lot of shape to this film. It's changed a lot of things for this film also, rumba positive. So thank you sir, and I've learned a lot from you. Thank you. Also Krishna sir, rumba funana team, funana director. ஒரு 7-8 வருஷமாக நம்ம ஒர்க் பண்ணியிருக்கோம், நிறைய ஆட்ஸ் பண்ணியிருக்கோம். அண்ட் தேங்க்யூ ஃபார் பிலீவிங் இன் மீ அண்ட் ட்ரஸ்டிங் மீ அண்ட் கிவிங் மீ திஸ் ப்ராஜெக்ட். அண்ட் ஆல்சோ டு மை ஃப்ரெண்ட் ருத்ரா, ஐ வுட் லைக் டு கன்வே மை பெஸ்ட் விஷஸ் டு ருத்ரா. ரொம்ப சூப்பராக நடிச்சிருக்காரு. நாட் ஜஸ்ட் ஆக்டிங், ஜஸ்ட் வந்து கேமரா முன்னாடி ஜஸ்ட் ஆக்ட் பண்ணி வீட்டுக்கு போகிற மாதிரி கிடையாது. அவர் எடிட் ரூமுக்கும் வந்து ரஷஸ் பார்த்து என்கிட்ட கேட்டு என்ன பண்ணலாம் ப்ரோ, என்ன பெட்டராக என்ன பண்ணலாம், இங்கே எப்படி கரெக்டாக இருக்கா கரெக்டாக இருக்கா, நான் என்ன வாட் கேன் ஐ டூ டு இம்ப்ரூவ், அப்படியே டிஓபி கிட்ட பேசி டைரக்டர் கிட்ட பேசி கொஸ்டின்ஸ் கேட்டு ரொம்ப சூப்பராக டெடிக்கேட்டடாக ரொம்ப ஒர்க் பண்ணியிருக்காரு. ஸோ ஆல் த வெரி பெஸ்ட் ருத்ரா. அண்ட் அஃப்கோர்ஸ் மிதிலா பால்கர், வெல்கம் டு தமிழ் சினிமா. வாட் அன் அமேசிங் டெபியூ. ரொம்ப என்ஜாய் பண்ணேன் வாட்சிங் ஹர் ரஷஸ். பிகாஸ் ஒரு ஈவன் இஃப் ஷி கிவ்ஸ் 3 takes நான் அப்படியே கன்ஃபியூஸ் ஆகிடுவேன். பிகாஸ் ஆல் த 3 takes சூப்பராக இருக்கும். ஸோ எது யூஸ் பண்ணனே புரியாது எனக்கு. ரொம்ப நல்லா ஷி இஸ் ஆக்டட் அண்ட் வித்தவுட் ப்ராம்ப்ட் ஷி இஸ் ஸ்போக்கன் தமிழ். கரெக்டாக அந்தந்த வேர்ட்ஸ்க்கு அதை ஸ்ட்ரெஸ் கொடுத்து சூப்பராக ஷி இஸ் ரியலி டன் அ கிரேட் ஜாப். அப்படியே மற்ற காஸ்ட் அண்ட் க்ரூ சூப்பர், எல்லாருமே ரொம்ப 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 நல்லா ஒர்க் பண்ணியிருக்காங்க. நிவாஷினி, நிர்மல் அண்ட் ஆல் த அதர் கிரேட் பிக் ஆர்டிஸ்ட் தட் வி ஹேவ், விஜய் சாத்தி சார் அண்ட் மிஷ்கின் சார், எவ்ரி ஒன் they've done a great job. Thank you, thanks a lot. Thank you so much sir. அடுத்தபடியாக இந்த படத்தின் கோரியோகிராஃபர் பாபி அவர்கள், காஸ்டியூமர் ருச்சி அவர்கள். எல்லாருக்கும் வணக்கம். இந்த டைட்டில் மாதிரி ருத்ராவுடைய ஃபிலிம் என்ட்ரி வந்துட்டு ஓஹோன்னு இருக்கணும். இந்த வாய்ப்புக்காக எல்லாருக்கும் தேங்க்ஸ். அண்ட் பிரேவர் அண்ட் விஷ்ணு சார் அண்ட் ராகுல் சார் அண்ட் கிருஷ்ணா சார், ஹரீஷ் அண்ட் ஹோல் த க்ரூ நல்லா என்ஜாய் பண்ணோம். நிறைய விஷயங்கள் இந்த டீம்கிட்ட கற்றுக்கிட்டேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி. தேங்க்யூ.
Hello everyone. I'd like to thank Vishnu sir and Durai for bringing me to this project and making me a part of it. I really want to thank Krishna sir, because he's really pulled off a great film, like a real fun film, and something that the audiences will connect and would love watching. I'd like to thank my team, my backbone. My girls have really worked hard and have made this real beautiful, and the entire team of the project. Mainly thank you Mithila, Rudra, Nivashini and Nirmal for being such kind actors and such patient actors to really support us while making this film. Thank you. I hope you all enjoy as much as we enjoyed making this film. Thank you. ஹாய் ஹலோ எல்லாருக்கும் பெரிய வணக்கம். எனக்கு தமிழ் அவ்வளோ வராது. ஐம் ஆல்சோ நார்த் இந்தியன், பட் ஐம் ரியலி ஹாப்பி அண்ட் congratulations Rudra, first of all. We have seen your hard work so much, and uncle, auntie, namaste everyone. I'm really happy to be here. Yesterday one of my film got released, and I'm starting from like characters step by step, and இன்னொரு படம் release ஆக போகுது. So I'm really happy that I'm a very small part of the film. Ana every step matters a lot, so I'm really happy. And this film, Jen Martin sir has done an amazing work. As a singer, I mean, I'm not that experienced. I'm just a Hindustani music singer. But Sid Sriram sir oda part வரும்போது எனக்கு ஒரு ஆச்சரியமா ஆயிடுச்சு. So sorry for that, not that great Tamil. So it was really nice, and everyone, Harish has done an amazing work, like seriously, and Krishna sir, thank you so much. Like at the last moment you asked me and I was there, and I'm a part of this film. And yeah, congratulations Mithila. I am a very big fan of yours. First of all, you are senior to me, and I told my father that I'm working with Mithila, so he was like, that's amazing, you just do your best. Welcome to Tamil cinema. You are also North Indian, so I totally understand how it must be for you. இங்கே வந்துட்டு நானும் இப்போ தமிழ் கற்றுக்கிட்டேன். You also learned. I mean, you have done an amazing job. I've seen you acting, and your dialogues are like, they're just come so good. And Nivashini, congratulations. All the cast. I mean, Vishnu sir, congratulations. You're introducing your brother. So, and I was coming for Aryan also, but that did not. I mean, did it come out good? For sure. I wish. And thank you, Durai sir. Satish, you introduced me to the team, so thanks to you personally and practically. And yeah, all the very best. Thank you. Jen Martin அவர்கள். I think everybody who came here has mentioned about his work. Really good. Thank you so much. Thank you தான் சொல்றேன். I think இந்த மாதிரி நாங்க செரிஷ் பண்றதுக்கு, லவ் பண்றதுக்கு, மியூசிக் கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ப்ளீஸ் வாங்க ஒரு வார்த்தைகளை பார்த்து. First of all, thanks to Durayana for giving இந்த படத்தை பற்றி எனக்கு அவர் கொடுத்ததுக்கு. அதுக்கப்புறம் வந்து விஷ்ணு சார், அப்புறம் வந்து ராகுல் சார். ஸோ இந்த படத்தோட ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கிடைச்சது வந்து ஐம் ரொம்ப ஹாப்பி. அப்புறம் வந்து ஃபர்ஸ்ட்டு இந்த படத்து டைரக்டர் வந்து யாருன்னு தெரியல எனக்கு. அப்புறம் நேரில் பார்த்தோன்னு ஷாக் ஆகிட்டேன். இவர் சின்ன வயசுலேருந்து அந்த 5 ஸ்டார் படத்தெல்லாம் பார்த்துட்டு, ஸோ அதுலேருந்து இவர் தான் டேரக்டர்னு ஒன்று எனக்கு இது. ஆனால் பட் படமாக ஏன்னா எனக்கு ஆல்ரெடி ஷார்ட் பண்ணியிருந்தாங்க இந்த படம், ஆல்மோஸ்ட் ஒரு 80% பண்ண படம். ஸோ ஃபஸ்ட்டு பார்க்கும்போதே எனக்கு வந்து ரொம்ப இம்ப்ரெசிவாக இருந்தது வந்து ருத்ராவோட பர்ஃபார்மன்ஸ். ஆக்சுவலாக புது நியூ கம்மர் அந்த மாதிரியே ஃபீல் ஆகலை, அவ்வளோ பயங்கர சூப்பராக நினச்சிருந்தாங்க. அதே மாதிரி மித்திலாவோட பர்ஃபார்மன்ஸ் அண்ட் ஆல்சோ எவ்ரி கேஸ்டோட பர்ஃபார்மன்ஸும் எனக்கு அவ்வளோ இம்ப்ரெசிவாக இருந்துச்சு. ஸோ அதுக்கு அண்ட் ஆல்சோ மியூசிக்கலாகவே படம் வந்து அவ்வளோ ஸ்கோப் இருந்துச்சு படத்துக்கு. ஸோ வந்து நல்லா பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பு இருந்துச்சு. அதை கரெக்டாக பண்ணிடுங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் தான் சொல்லணும்.
And also I like to thank my team. என்னோட வாய்ஸ் ஸோ பேக் டு பேக் ஒரு 6 படம் போயிட்டு இருக்கு. ஸோ வந்து ஸ்லீப்லெஸ் நைட்ஸ். ஆனால் பசங்களெல்லாம் எதுவுமே நடக்காது. ஐ லைக் டு இன்வைட் தம் டு த ஸ்டேஜ். ஸோ வாய்ஸ் வாங்கலாம். ஸோ பிரின்ஸ் சத்யநாராயணன், அபிஷேக், விஸ்வன் மை சவுண்ட் இன்ஜினியர், ஆஷிக் அவன் தான் ஓ பேபி சாங்க்கு லிரிக்ஸ் கொடுத்தான். ஃப்ரம் டேடாலேருந்து எனக்கு எப்போ கேட்டாலும் எல்லாமே என்னோட ஃப்ரெண்ட்ஸு முடிஞ்ச எனக்கு தெரிஞ்சு ஒரு எப்படி சொல்கிறது ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 7-8 வருஷம் நினைக்கிறேன். அதுக்கு மேலேயே என் கூடயே இருக்கிற என்னோட டீம். ஸோ இந்த ஆல்பம் வாட் எவர் ஒர்க்ஸ் ஐ டூ அவங்க இல்லாமல் கிடையாது. ஸோ அபி ஸோ ஃபஸ்ட்டு ஓபேபி சாங் பண்ணோன்னா ஆஷிக் லிரிக் எழுதுனா, அதுக்கப்புறம் அபிஷேக் பாடினா. ஸோ அபிஷேக் வாய்ஸில் எனக்கு ஒரு சோல் கிடச்சிது. அது வந்து சித்து வந்து எலிவேட் பண்ணி இங்கே கொண்டு போயிட்டாரு. ஸோ அபி எனக்காக ஒரு 2 லைன் பாடுறியா? ஷோ ஜஸ்ட் ஸோ இவனோட வெர்ஷன் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ ஆல்பமில் மொத்தம் 6 சாங்ஸ் இருக்குது. ஸோ இது இல்லாமல் குட்டி குட்டியாகவும் நிறையா பண்ணி வச்சுருக்கோம். காலைல தான் எனக்கே தோணுது டெசம்பர் சைட் பின்னு சொல்லிட்டு போட்டு இன்னும் ஒரு வாரத்தில் ரிலீஸ் பண்ணிடலாம்னு தோணுது. ஸோ ஸோ தலை பாப்பா. So happy to sing the song for you. முழுமதியே முதல் மொழியே பெண்ணழகே, கயகிழியே பைங்கிழியே கண்ணழகே, ஒரு முறை பாராய் இளமை நிலவே, அனுமதி தாராய் உன்னில் விழவே, அழகியே உலகில். சாரி ரொம்ப நர்வஸாக இருக்கு. எவ்வளோ பெரிய ஸ்டார்ஸ், எவ்வளோ பெரிய டைரக்டர்ஸ் எல்லாரும் முன்னாடியும் லைக் இட்ஸ் அன் ஆப்பர்ச்சுனிட்டி. கண்டிப்பாக I've seen you on my phone, my screens and everywhere, but yeah, singing in front of you all is like crazy. ஸோ அதுதான். ஸோ அண்ட் ஆல்சோ தேங்க்ஸ் டு ரைசிங் ராப்பர். அவர் நான் நியானானில் அவர் ஒரு வீடியோ போட்டிருந்தாரு. சார் வந்து எனக்கு வந்து ஃபாஸ்ட்டாக வேணும்ன்றாங்க. அந்த எடிட்டை பார்த்தோன்னு ஒரு செகண்ட் தலை சுற்றிச்சு. இதுக்கு நான் என்னடா பண்ணேன். அந்த பையன் அந்த ரேப் அவ்வளோ ஃபாஸ்ட்டாக பண்ணதை பார்த்து அதை வச்சு ஒரு ட்ராக் பண்ண முடிஞ்சிச்சு. ஸோ அதான். அண்ட் ஆல்சோ படத்தில் ஒர்க் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ தான் தேங்க்யூ. மயங்கலாம் ஓ இந்த baby my love, you're my only one love, waiting for you to show me your love. Oh in the baby my love, you're my only one love, waiting for you to give me your love. Oh in the baby, oh in the baby. Oh thank you so much. பாட்டில் கொஞ்சம் பின்னாடி பேக்கிங் வாய்ஸ் கேட்கலாம். சூர்யா the song has come out so well. Thank you so much and thank you. Yes, photo எடுத்துட்டாங்களா? Okay, thank you. I think 2 minutes is my time to talk here. சின்ன வயசுல இருந்தே ஐ திங்க் யூடியூப்ல வந்து there's this series called Girl in the City. I grew up watching that and little things. நிறைய விஷயங்கள்ல இப்படி ஒரு குவர்க்கியான ஒரு பர்சன், இவ்வளோ போல்ட் பியூட்டிஃபுல்லாக இருக்காங்க, ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருந்த ஒரு பர்சன் அவங்க. ஐ கம் ஃப்ரம் வெரி ஸ்மால் டவுன். ஸோ எப்படி ஒரு ஸ்மால் டவுன் பொண்ணுக்கு இந்த மாதிரி ஆசைகள்லாம் இருக்குது நிறைய பேர் எங்கிட்ட கேட்டிருக்காங்க. ஐ திங்க் பீப்புள் லைக் ஹர் ஆர் வெரி இன்ஸ்பைரிங் அண்ட் பீப்புள் லைக் மைண்ட். So thank you so much for inspiring us. It's very, very good to see you in Tamil cinema. A long way to go. Please, Maan, ஒரு சில வார்த்தைகள். Grown up watching me. Huh? How old do you think I am? Thank you so much. That was very sweet of you. Hello, vanakkam. Hello, hi. சென்னைக்கு வரும்போது திரும்பி வீட்டுக்கு வந்த மாதிரி ஃபீல் பண்ணுவேன். And it's not just because of the lovely people I was fortunate to work with, it's also thanks to the press and media I've been meeting over the last 10 days. So thank you very, very much. It means a lot to me. உங்க அன்புக்கும்
உங்கள் சப்போர்ட்டுக்கும் என் மன நிறந்த நன்றி. I definitely am going to take some time because I want to name quite a few of these lovely people that I got to work with, and I absolutely must express my gratitude. Thank you so much, Krishna sir. Thank you for finding your way to me. I don't ஸ்டாரில் ஆரம்பித்து இப்போ நான் என் ஃபஸ்ட்டு படம் டைரக்ட் பண்ண வரைக்கும் என்னை சப்போர்ட் பண்ணதுக்கு இந்த மீடியா, ஆடியன்ஸு எல்லாருக்கும் நன்றி. ஃபஸ்ட்டு நான் வந்து என் ப்ரொடியூசர்ஸ் விஷ்ணு விஷால், ராகுல் அவர்கள், துரை அவர்கள் எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். இப்போ என்னன்னா நம்ம ரொம்ப நாள் நினச்சிட்டு இருக்கோம் பயமாக இருக்கக்கூடாதுன்னு ஒரு பயம் இருக்குது. ஏன்னா நேற்று என் வாட்ஸ்அப் குரூப்பில் ஒரு ஃப்ரெண்டு ஒருத்தர் மெசேஜ் பண்ணுறான், மச்சி நீ வந்து ஆக்டராக இருக்கும்போது என்னன்னா பேசலாம்டா, உன்னதான் வாயை பொழந்து பார்த்துன்னு இருப்பானுங்க. ஆனால் நீ படம் எடுத்தப்புறம் படம் தான் பேசணும், நீ பேசக்கூடாது, அது பேச்சை குறைச்சிரு அப்படின்ட்டான். அது ரொம்ப கரெக்டு தான். அதனால ஸோ லைக் வாட் எவர் யூ ஆர் கோயிங் டு see ஆன் த ஸ்க்ரீன் அதுதான் எங்களோட எஃபர்ட், அதான் என்னோட எஃபர்ட். ஸோ அதனால் அந்த பேச்சை குறைச்சிக்கிறேன். இப்போ வந்து இன்னொன்று, இப்போது நெப்போ கிட் எல்லாரும் அதான் ஒரு பிரச்சனை. நம்ம ஃபீல்டில் இருக்கோம், நம்ம ஆளுங்களை நம்மளே எடுத்துகிட்டு வந்துடுவோம் உள்ள. அது ஈஸி இல்லை, டக்குன்னு நம்ம அப்படியே புஷ் பண்ணுறது ரொம்ப ஈஸி. அதான் விஷ்ணு பண்ணிட்டாரு. ஒரு சார் சொல்லுவாங்க இல்லை, டக்குன்னு அவருக்கு ஆக்டர் அவரோட இவரை எடுத்துன்னு வந்துடுவாருன்னு சொல்லிட்டு. கரெக்டு தான். அந்த கேள்விக்கு ஒரு பதில் கண்டிப்பாக இருக்கணும். நான் வந்து காத்தால கோயிலுக்கு போகும்போது வேண்டினே இருந்தேன், எனக்கு சிவபெருமான் ரொம்ப பிடிக்கும். கோயிலுக்கு போகும்போது சிவா எனக்கு எல்லா கேள்விக்கும் கரெக்டாக பதில் சொல்லிடணும், நான் கரெக்டாக பேசணும்னு அப்படியே வேண்டிட்டு போகும்போது டக்கு நின்றுட்டு அவன் பிள்ளையாரம் முருகிறவங்க வேண்டிக்கணும். ஏன்னா அவங்களும் நெப்போக்கிட்டு தான் கடவுளோட. அதனால நின்று அவங்களையும் வேண்டிட்டு வந்தேன். ஏன்னா நான் ஏன் சொல்றேன்னா, இப்போ சும்மா சொல்றேன் முருகர் கூட அந்த சூரபத்மனை கொண்டதுனால தான் முருகர், அவர் அதை கொண்டு நம்மளை காப்பாற்றினால தான் முருகர். அவரும் ஒரு எஃபர்ட் போட்டதுனால தான் அவர் நம்ம வேண்டோம். அது மாதிரி ருத்ரா வந்து ஆஸ் அன் ஆக்டர் முதல்ல வந்து ஆக்சுவலாக என்னென்னா, நான் இது முதல்ல சொல்லிடுறேன், இந்த கதை இந்த டைட்டில் எல்லாமே நான் போகும்போதே இருந்தது. எனக்கு வந்து ரொம்ப ஃபஸ்ட்டு நான் ரொம்ப தேங்க் பண்ணுறது வந்து குமார் ராஜா சார். ஏன்னா என்னோட ஃபஸ்ட்டு லாங் ஃபார்மேட் வந்து அமேசான் பிரைமில் வந்து மாடர்ன் லவ் அப்படின்னு ஒரு ஆந்தாலஜி. அந்த ஆந்தாலஜியில் ஒரு படம் என்னை நம்பி கொடுத்தாரு குமார் ராஜா, அப்புறம் மதி மேம், 2 பேரும் என்னை நம்பி கொடுத்தாங்க. அதை நான் பண்ணதுனால அந்த படத்தை அந்த ஒரு 40 மினிட்ஸ் படத்தை விஷ்ணு சாரும் அவங்க ஒய்ஃப் ஜுவாலா மேமும் பார்த்துட்டு தே லைக் இட். அப்புறம் துரை அவரும் பார்த்துட்டு அவங்க பிடிச்சதுனால என்னை இந்த படத்துக்கு கூப்பிட்டுருக்காங்க. ஸோ நான் போகும்போது எல்லாருக்கும் எப்படின்னா, ஆக்டருக்கு நம்ம டைரக்டர் தான் போய் இது பண்ணுவோம், நெரேட் பண்ணுவோம். நான் போகும்போது எனக்கு ஆக்டர் நெரேட் பண்ணுறாரு கதையை, நம்ம ப்ரிவிலேஜ். அவர் கதையை நெரேட் பண்ணும்போது இட்ஸ் அ பியூட்டிஃபுல் ஹேண்ட் பிக்ட் ஸ்டோரி ஃபார் ஹிஸ் பிரதர். அந்த கதை ரொம்ப நாள் அவங்க தம்பிக்காக கதை கேட்டு இந்த கதையை ஹேண்ட் பிக்டாக எடுத்து வச்சிருந்த ரொம்ப பியூட்டிஃபுல் ஸ்டோரி. இதில் என்னன்னா, இதில் ஒரு ஹீரோ கேரக்டர் ஒன்று இருக்கு இந்த கதையில். ஸோ அந்த ஹீரோ கேரக்டர் யார் பண்ணலாம் அப்படின்னு நம்ம பேசும்போது நம்ம விஷ்ணு சார் 2-3 சஜஷன் சொன்னார். சரி இவங்க பண்ணலாம்னு சொல்லும்போது கதை விஷ்ணு சார் நரேட் பண்ணும்போது ஐ குட் see himself in the story. அவர் பேசும் அவருடைய எமோஷன், அதாவது கதை நரேட் பண்ணும்போது உண்மையிலே ஒரு டைரக்டரோட பயங்கரமாக நரேட் பண்ணார். ஏன்னா அவரோட எமோஷன்ஸ் அந்த கதையில் இருந்தது. அப்போ நான் அவரை வேண்டி கேட்டுக்கிட்டேன், சார் ஐ திங்க் யூ ஷுட் பி பார்ட் ஆஃப் த மூவி. அது ரொம்ப தேங்க்ஸ் சார். என்னுடைய வேண்டுதலுக்கு அவர் செவி சாட்சியத்துக்கு ரொம்ப நன்றி. அவர் வந்து he has played not a cameo, not an extended cameo, he has played a character role in the film. I am very very grateful to you. நிஜமா see அதான் நான் அண்ணன், எனக்கு தம்பி இருக்காரு, நமக்கு ஒரு அண்ணன் இருக்கலாம் யோசிக்கிற அளவுக்கு உண்மையிலேயே ஒரு அண்ணன், கிரேட் ப்ரொடியூசர். தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். அண்ட் ருத்ரா பற்றி நீங்கள் இந்த கிளிம்ஸ் பார்த்ததுல, இந்த ட்ரெய்லர் பார்த்ததுல உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம். என்னன்னா, விஷ்ணு சார் வந்து என் தம்பி நடிக்க போடா, நான் உன்னை சப்போர்ட் பண்ணுறதா நடிகை அப்படின்னு அவரால் சொல்ல முடியும். நான் வந்து ருத்ரா அஸ்வினா வாழ்ந்திருக்கான்னு சொல்ல முடியும். நீ வந்துடா, நீ ஆக்டரா, நீங்கள் தான் சொல்லணும். அதை நீங்கள் சொல்லுவீங்கன்னு நான் நம்புகிறேன். ஏன்னா அவர் அந்த மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. ருத்ரா ஆல் த வெரி பெஸ்ட். ருத்ரா என்ன பண்ணுறது, நான் தான் ஃபஸ்ட்டு டைரக்டர், நீ தான் என் ஃபஸ்ட்டு ஆக்டர். நான் எங்கள் எல்லாருக்குமே டெபியூங்க. எனக்கு தான் முதல் படம், மிதிலாக்கு முதல் தமிழ் படம், நிர்மல் யூனிவர்சிட்டிக்கு தான் முதல் படம். ஸோ ஐ வெரி வெரி ஹாப்பி டு பி. தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். அப்புறம் இப்போ மிதிலா பற்றி பேசணும்.
மிதிலா என்னன்னா நான் ஆக்டருங்க, அதனால நான் ஒரு விஷயத்தை நம்புவேன். ஸ்க்ரீன்ல தமிழ் பேசும்போது அது உங்களுக்கு தமிழா வந்து சேர்ந்தாதான் அந்த சீனோட இம்பாக்ட் இருக்கும். அதுக்கு ஃபுல் எஃபோர்ட் போட்டு மிதிலா வந்து அந்த தமிழ் லைன்ஸை மனப்பாடம் பண்ணி அவங்க தமிழில் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அது என்னன்னா பத்தியா லைன் பேசிக்காங்க, நீங்கள் படம் பார்த்தா தெரியும். அது அவங்க அவ்வளோ எஃபோர்ட் போட்டிருக்காங்க. அதில் என்ன விஷயம்னா கொஞ்ச நாள் அவங்க டைலாக் பேசி முடிச்சோடனே மிதிலா நீ என்ன பண்ணுற அப்படின்னு தமிழில் பேச ஆரம்பிச்சிடணும் அவங்ககிட்ட. அவ்வளோ நம்ப வச்சுட்டாங்க that she knows Tamil. Please watch it for us. Sorry, for her. Okay. And Nivashni, Nirmal, they have done a beautiful Nirmal stand-up comedy. உங்க எல்லாரும் தெரியும். அந்த காமெடி வந்து சூப்பராக இருக்கு. அப்புறம் ரெட்டின் சர்க்கிங் நான் இப்போ சொல்ல ஆரம்பிச்சேன்னா அது வந்து கிரெடிட் லிஸ்ட் மாதிரி போக ஆரம்பிச்சிடும். அதனால people have done an extremely good job. நான் வந்து இதோட முடிச்சுக்கிறேன். I'm very very glad. We need your support. ஜூலை 11th தியேட்டரில் வந்து பாருங்க. இது ரொமான்டிக் என்டர்டெய்னரை தாண்டி நம்ம கண்ணாடி முன்னாடி நின்னா நம்ம தெரியும்ல, அப்போ நம்மளோட ஃப்ளாஸ்லாம் தெரியும்ல, அதுக்கு தானே கண்ணாடி முன்னாடி போய் நிற்கிறது. கிளம்பும் போது ஒரு கண்ணாடி பார்க்குறது அதுக்கு தானே, மூஞ்சிலாம் சரி பண்ணிட்டு போகலான்ட்டு. அந்த கண்ணாடியாக இந்த படம் ஒரு ஃபேமிலிக்கு கூட இருக்கும் அப்படின்னு நான் சொல்கிறேன். அண்ட் தேங்க்யூ ஃபேமிலி. நான் ஃபேமிலி சொல்கிறேன், அந்த ஃபேமிலியை தேங்க் பண்ணணும். தேங்க்யூ ஸோ மச். திஸ் இஸ் a romantic entertainer which also caters to the family audience. ஃபேமிலியோட வந்து படம் பாருங்க, அதான் நான் சொல்றேன். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ் ஃபார் தி ஆப்பர்ச்சுனிட்டி. தேங்க்யூ ஸோ மச். இப்போ ஒரே நிமிஷம், நான் போகிறதுக்கு முன்னாடி ஓஹோ என் பேபின்றது ஒருத்தருக்கு ஒருத்தங்க பேபி, அதான் டைட்டில். ஓகே, திஸ் இஸ் அ பிரில்லியன்ட் டைட்டில். நான் வரும்போது கேட்டேன், இந்த டைட்டில் வந்து யாருமே எடுக்கலையா சார், நம்ம ரெஜிஸ்டர் பண்ணிட்டோமான்னு கேட்டேன். இல்லை எடுக்கலையா. நாங்கள் அது ஏதோ காதல் மன்னனோட பிளஸிங், லவ் ஸ்டோரின்றதுனால அவர் ஜெஃப்ரிகிரன்ஸோட பிளஸிங் இருக்க மாதிரி எனக்கு ஃபீல் பண்ணேன். இட்ஸ் அ பியூட்டிஃபுல் டைட்டில். இட்ஸ் an apt டைட்டில் ஃபார் our film. ஓஹோ இந்த மேபி ரொம்ப ஆப்ட் டைட்டில். நீங்கள் வந்து பார்ப்பீங்க. இப்போ என் பேபிஸ்லாம் நான் எல்லாரையும் கூப்பிட விரும்புகிறேன். From the assistant directors to the crew members, please come on to the stage. I would like to இப்பயா இல்லை யாரா பேசின அப்புறமா லாஸ்டா இல்லை லாஸ்டா okay my babies will come on to the stage லாஸ்டா. Thank you so much. Please support us. ஏன்னா நான் வரும்போதே அவன் எனக்கு என்னன்னா ஏன் மறந்துட்டேன்னா எப்படியும் கனவுல வருவான். அவன் ஏன் கனவுல வருவான், அவன் திட்டுவான். ஏன் தெரியுமா, அவன் கனவுல நான் வர முடியாது. ஏன்னா அவன் தூக்கமே கிடையாது. தூங்கினா தான் அவனுக்கு கனவு. அவன் தூங்கவே மாட்டான், நான் தூங்கிடுவேன். எனக்கு கனவுல வருவான், அவனுக்கு கனவு கிடையாது. ஜென், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் லவ்லி சாங். லைக் நான் என்ன ஒரு நார்சிசிஸ்டிக்காக என் படம் பாட்டு நானே கேட்குற அளவுக்கு நீ பண்ணிட்டேன். ரொம்ப தேங்க்ஸ். லவ்லி சாங்ஸ் ஜென் அண்ட் த டீம். இல்லை மிஷ்கின் சார் வந்துட்டு நான் தான் சொல்றேன். எனக்கு ஏன் பயம்னா, நான் எடுத்துட்டேன்னா எல்லா டைரக்டரும் இந்த படத்துல மிஷ்கின் சார்லேருந்து மாதாவி சக்தி சார்லேருந்து எல்லாம் நடிச்சிருக்காங்க இந்த படத்துல. எனக்கு நான் பேசணும். நான் ஏன் இங்கே ஓடணும்னா, பேசினா கதை சொல்லணும்னு பயம். ஏன்னா அவர் இன்னும் வராரு அப்படி சொல்லி ஆகணும். நான் அதனால என்னன்னா சேவ் இட் ஃபார் அனதர் அப்படின்னு வச்சிருந்தேன். பட் ஐம் வெரி ப்ரிவிலேஜ் டு அந்த கிளிம்ஸ் நீங்கள் பார்த்துருவீங்க. கடன் கட் ஆகும்போது அவ்வளோ ஆக்டர்ஸ், அஞ்சு குரியன்லேருந்து மிஷ்கின் சார்லேருந்து ரெட்டின் சார்லேருந்து அவ்வளோ ஆக்டர்ஸ் கூட நான் ஒர்க் பண்ணுறது நான் ஃபர்ஸ்ட் படத்தில். அதுவும் ஐ எம் ஃபீலிங் வெரி வெரி ப்ரிவிலேஜ். சாரை பற்றி யாரை நான் தான் பேசணுமா, உலகமே பேசும். அதனால தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.